அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்யலாம். மேலும் பக்கத்தில் ஒரு வானவருக்கு கொண்டு அல்லாஹ் இவருக்கும் நீ அதே போல் கொடுத்துரு அப்படின்னு துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட உள்ளத்துலேயும் சரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி பரக்கத் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையவே அழகாக்கி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்மையிலையும் நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துரும், மறுமையிலையும் நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துரும். அப்போது அப்படிப்பட்ட பரக்கத் அல்லாஹ்கிட்டேருந்து வரணும் அப்படின்னா நம்ம அல்லாஹ்வை திக்ரு அதிகமாக செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா திக்ரு அப்படிங்கிறது நம்மளோட உள்ளத்தை மகிழ்ச்சியாக, இப்போ நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு என்ன பண்ணாலுமே, அதாவது சில பேருக்கு நிறைய காசு இருக்கும், எல்லாமே இருக்குது, செல்வம் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல பொருட்கள் இருக்குது, நல்லா எல்லாமே மாவாப்பா நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, அவங்க சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு உள்ளத்தில் நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்காது. ஏன்னா நிம்மதி அப்படிங்கிறது அல்லாஹ்கிட்டேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு வரும். அப்போ அந்த நிம்மதி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் திக்ருகளால் நிறைஞ்சிருக்கணும். எப்பெல்லாம் நம்ம திக்ரு செய்கிறோமோ அப்போல்லாம் அல்லாஹு தாலா நம்மளுக்கு ஒரு மலக்கையை நியமித்து நம்மளுக்கு அதிகமான கூலிகளை வழங்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தேவைக்காக அந்த திக்ருகளை ஓதுறோமோ அதையும் அல்லாஹு தாலா நம்மளுக்கு நடத்தி கொடுக்குறான். இப்போது நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியலை இந்த சோதனைகளை அப்படின்னு சொல்லிட்டு. சோதனைகள் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கறது எதுக்காக தெரியுமா? நம்ம அவனை நெருங்கணும், அவனை நெருங்கி அவன்கிட்ட இன்னும் நம்ம அதிகமாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம சொல்லுவோம்ல, இவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்களெல்லாம் அல்லாஹ் சோதிக்க மாட்டேங்கிறான், நல்லவங்களை மட்டும்தான் சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை நல்லவங்களை ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? அவன்கிட்ட நம்ம இன்னும் நெருங்கணும், ஏன்னா அல்லாஹ் அவன் விரும்புகிறவங்களை மட்டும்தான் சோதிப்பான். அதனால அந்த சோதனைகளே நம்ம அதை நினச்சி இது பண்ணிட்டு இருக்காமல் வருந்திட்டு இருக்காமல் அல்லாஹ்வை நோக்கி பயணிச்சு, அதாவது அந்த சோதனைகள் வரும்போது இறைவன்கிட்ட போய் மன்றாடி நம்ம திக்ருகள்லையோ இல்லை குரான் ஆயத்துக்கள்லையோ இல்லை தொழுகையிலையோ அல்லாஹ் வணங்குறதுலேயே நம்ம நேரத்தை செலவழித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த சோதனைக்கான கூலியை, அதாவது நன்மையாக மாற்றி, அந்த சோதனையவே நன்மையாக மாற்றி அதுக்கான கூலியை இறைவன் கண்டிப்பாக நம்மளுக்கு தருவான். அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சந்தோஷத்தை நம்மளுக்காக வச்சுருப்பான். அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. ஒரு முறை ஒரு அறிஞர், அதாவது இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மஹுல்லா, அவங்க ஒரு பதிவிட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த மக்கள் உலகத்தை கொண்டு நிறைவையோ இல்லை செல்வத்தையோ தேடினாங்க அப்படின்னா நீ அல்லாஹ்வை கொண்டு நிறைவையும் செல்வத்தையும் தேடு, ஏன்னா அது யாராலையும் அழிக்க முடியாது. அப்புறம் இந்த மக்கள் உலகத்தை கொண்டு மகிழ்ந்தாங்க அப்படின்னா நீ அல்லாஹ்வை கொண்டு மகிழ், அதை யாரெல்லாம் அழிக்க முடியாது. மக்கள் தங்கள் நேசர்களை கொண்டு மன அமைதி அடைஞ்சிட்டாங்கன்னா நீ அல்லாஹ்வை மட்டுமே கொண்டு மன அமைதி அட, ஏன்னா அதையும் யாரெல்லாம் அழிக்க முடியாது. மக்கள் தங்கள் மன்னர்கள் மற்றும் பெரியோர்களிடம் அறிமுகத்தை தேடினாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நெருக்கத்தை தேடினாங்க அப்படின்னா அவர்களிடம் கண்ணியத்தையும் உயர்வையும் அவங்க அடைகிறதுக்காக அவங்கள தேடினாங்க அப்படின்னா நீ அல்லாஹ்விடமே அறிமுகத்தை தேடு, அவனிடம் மட்டுமே அன்பை தேடு, அதன் மூலம் நீ கண்ணியத்தையும் உயர்வையும் அடைவாய், அதை யாராலும் அழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தான 4 அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் அதாவது நம்மளை சுற்றி யாரும் இல்லை, நம்மளுக்கு ஆதரவாளர்கள் யாரும் இல்லை, நம்மளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு நீ நினைக்காம அல்லாஹ்வை மட்டுமே எல்லாத்துக்கும் அலை. உனக்கு செல்வம் வேணுமா நீ அல்லாஹ்வால, உனக்கு கண்ணியம் வேணுமா நீ அல்லாஹ்வால, உனக்கு உதவி வேணுமா நீ அல்லாஹ்வால அப்படின்னு அல்லாஹ்வை மட்டுமே அலைங்க. அதுதான் உங்களை கண்ணியப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இன்னொன்று அது யாராலும் அதை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா அவன் மட்டும்தான் உயர்வானவன். இப்போ நம்ம 4 பேர்கிட்ட உதவி கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க மறைமுகமாக செஞ்சாலும் கூட எப்படி இருந்தாலுமே ஒரு சுச்சுவேஷனில் அவங்க சொல்லி தான் காட்டுவாங்க. ஆனால் அல்லாஹு தாலா அப்படி கிடையாது. என்ன தப்பு செஞ்சுட்டு போய் அவன் முன்னாடி இருந்து தௌபா செஞ்சு இனிமேல் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சு எனக்கு நீ தௌபாவை கொடுத்துரு, என்னோடய துவாவை கபூல் செஞ்சிரு அப்படின்னு கேட்டு அவன்கிட்ட மன்றாடி நம்ம அழுதுட்டோம் அப்படின்னாவே அல்லாஹு தாலா நம்மளை மன்னிச்சு நமக்கான தேவைகளை கொடுப்பான். நம்மளை யாரிடத்துலையுமே நம்மளோட கண்ணியத்தை குறையாமல் அவன் பார்த்துப்பான். அதனால் மனிதர்களிடத்தில் ஆறுதல் தேடுறதை விட்டுட்டு அல்லாஹ்விடம் மட்டுமே ஆறுதல் தேடக்கூடிய மனிதர்களாக நம்ம ஆகணும். வந்துட்டு நம்மளோட உணவிலும் பரக்கத்தும் உள்ளத்துலேயும் பரக்கத்தும் பிற இடத்துல தேவையாகாத செல்வ நிலை ஏற்படுறதுக்கு ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமலை சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மிஷ்காத் அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் யா முகுனி. இது அல்லாஹுடைய ஒரு பேர், அல்லாஹுடைய இஸ்ம. அதாவது செல்வத்துக்குன்னு இது நம்ம ஓதக்கூடிய ஒரு இஸ்மு. அதாவது யா கனியு யா முகுனி. யா கனியுனா என்ன? தேவையற்றவன். யா முகுனி அப்படின்னா சீமானாக்குபவன். அப்போது தேவையற்றவனே சீமானாக்குபவனே அப்படிங்கிற இந்த ஒரு இஸ்மு, அதாவது யா கனியோ யா முகுனி அப்படிங்கிறத இஹ்லாஸோட ஓர்மையோட 1111 தடவை ஒரே நேரத்தில் ஓதிட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி 11 செலவாத்து ஓதிக்கிறேன்னு, பின்னாடி 11 செலவாத்து ஓதிக்கிறேன்னு, அது எந்த செலவாத்தாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓதினோம் அப்படின்னா நம்முடைய உணவில் பறக்கத்தும் ரிஸ்கில் பறக்கத்தும் பிற இடத்துல தேவையே இல்லாத செல்வ நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாமல் இந்த ஒரு அமல் நிறைய அறிஞர்களால் ஒரு சொல்லப்பட்ட ஒரு அமல். நிறைய பேர் இந்த அமலை செஞ்சு அதன் மூலம் அனுபவப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேர்களையுமே சிஃபத்துக்களை தேவையற்றவன் மேலும் சீமானாக்குபவன் அப்படின்னு நம்ம அல்லாஹை அழைக்கணும். அர்த்தத்தை கொண்டுதான் இந்த 2 பேர்களுமே. இன்ஷா அல்லாஹ் இது ஓதி பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இஸ்மு கண்டிப்பாக கொண்டுட்டு வரேன். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்றிணைத்து நம்ம அனைவருக்கும் மற்றும் மறுமையிலும் அழகிய விதி தருவானாக என்று துஆ செய்வதாக விடைபெறுகிறேன். வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.